நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கேன் நெட்வொர்க்க பத்தி பார்க்க போறோம். இந்த கேனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங்ல இருக்க ஒரு அல்கோரிதம். இந்த அல்கோரிதம் எதை பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கிற நியூரல் நெட்வொர்க் அண்ட் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்கோரிதம் பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துடலாம்னா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். இப்ப ஜெனரேட்டிவ்ன்ற டெர்ம் வந்து எத ரெஃபர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கிடெக்சர். இந்த ஆர்க்கிடெக்சர் வந்து நியூவா ஒரு டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்க போது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட்டிவ். அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம். ஸோ எது வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்சரியல். அட்வர்சரியல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ நீங்க வந்து பார்க்குறீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரியலா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா அது வந்து ரியல் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் இமேஜ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இமேஜ் ஆர் சிந்தெடிக் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ மாடல் மூலமா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, கேன் மாடல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் வந்து பண்ணியிருக்கிறது. பார்க்கறதுக்கு உண்மையிலே ரியலா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா அது ரியல் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் இமேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ன்றது எத ரெஃபர் பண்ணுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க்கிடெக்சர் வந்து மீன் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்க்கிடெக்சர் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், எல்எஸ்டிஎம், ஜிஆர்டிஓ, போட், டிரான்ஸ்ஃபார்மர், எஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி நிறையான ஆர்க்கிடெக்சர் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் வந்து மீன் வந்து பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ஆர்க்கிடெக்சர். இந்த ஆர்க்கிடெக்சர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்கை பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 நெட்வொர்க் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர். இந்த ஜெனரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரியல் வேர்ல்டு இமேஜஸ்லாம் நம்ம வந்து ஃபீட் வந்து பண்ண போறோம். இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃபேஸஸா இருக்கலாம், அனிமல் இமேஜஸா இருக்கலாம், வெஹிக்கிள் இமேஜஸா இருக்கலாம், அனிமே இமேஜஸா இருக்கலாம். ஸோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து நம்ம வந்து இந்த ஜெனரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க் நம்ம வந்து ஃபீட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர். இந்த ஜெனரேட்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரேண்டமா இப்போ ட்ரெயின் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு இமேஜஸ்லேருந்து சில இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணி, அதை வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ஆட் பண்ண போகுது. இந்த நாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள் வந்து சொல்லுவாங்க. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து குடுக்க போறோம். இதோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேட்டாவா இருக்கலாம், லைக் 100 டேட்டா இருக்கலாம், 150 இருக்கலாம், 200 இருக்கலாம். ஸோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து இத ஃபீட் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஒன் டைமென்ஷன் வந்து டேட்டா தான். லைக் நம்ம நியூரல் நெட்வொர்க்ல பார்த்தீங்களா, ஃப்ளாட்டன் பண்ணக்குள்ள நமக்கு ஒன் டைமென்ஷன் வந்து டேட்டா குடுக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜெனரேட்டர் நெட்வொர்க் நம்ம ஃபீட் பண்ணி, இந்த ரியல் வேர்ல்ட் இமேஜஸ் எடுத்து அதில் நாய்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நியூவா வந்து ஒரு சாம்பிள் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட்டர் நெட்வொர்க்கோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ஜெனரேட்டர் வந்து ஒரு இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட் பண்ண இமேஜஸ் வந்து ரியல் இமேஜா இல்லைனா ஃபேக் இமேஜஸா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் வந்து கண்டுபிடிக்க போகுது. இந்த ஜெனரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து ஆகும். இப்போ இந்த ட்ரெயின் பண்ணக்குள்ள இந்த ஜெனரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க்ல என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 நெட்வொர்க்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, பில்ட் வந்து பண்ணிடுவோம். என்ன கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர்ன்ற கிளாஸ்ல, அந்த டிஸ்கிரிமினேட்டர் அந்த கிளாஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ட்ரெயின் பண்றப்ப நம்மளோட டேட்டா செட் இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட்டர் நெட்வொர்க்கு கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கு கொடுக்க போறோம். ஒன்ஸ் இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த ஜெனரேட்டர் நெட்வொர்க் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணி தரும்னா, இந்த லேட்டன்ட் டேட்டபிள் வச்சு நியூ டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணி தரும். அதான் எப்படி சொல்றாங்கன்னா, ஜி ஆஃப் இசட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் வந்து கொடுக்க போறோம். டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணி தரும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணி கொடுக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கு இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு ஃபேக் இமேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருச்சுன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாகும். இந்த டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கு சப்போஸ் இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்கு. சப்போஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கல, இந்த ரியல் டைம் இமேஜஸை ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் வந்து அதிகமாக வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அது நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போறோம், ரியல் ஆர் ஃபேக். இப்போ இந்த ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜஸ் வந்து கொடுக்குது. ரேண்டமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்புட் இமேஜஸை டிஸ்கிரிமினேட்டர் கொடுக்குறதுனா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ். மாடல் என்ன சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா, ஃபேக்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, 0ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சுன்னா, இந்த ஜெனரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பண்ண வைக்கணும்.
இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கிரிமினேட் வந்து ஃபுல் பண்ண வைக்கணும், அதாவது ஏமாற்றணும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ் வந்து கிடையாது, நான் வந்து ஒரிஜினல் இமேஜஸ் தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து பண்ணணும். சப்போஸ் இந்த ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு, அதை வந்து ரியல்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கு லாஸ் வந்து அதிகமாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு திருடன் போலீஸ் வந்து கேம் மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரியல் வேர்ல்டு இமேஜஸை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு அது என்ன ஃபைன் பண்ணி கொடுக்கணும்னா ரியல்னு சொல்லிட்டு ஃபைன் அவுட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதுக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாகும். சப்போஸ் இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுக்குதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட் பண்ணி இமேஜஸ் கொடுக்குதுன்னா அதுக்கு வந்து இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அது ஃபேக்குன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் வந்து ஃபேக்குன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு லாஸ் வந்து டிஸ்கிரீஸ் வந்து ஆகும். சப்போஸ் இப்போ இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாகும். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து அதிகமாகும். இதோட கோல் என்னதுன்னா ரியல் இமேஜஸ் கொடுத்தா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி தரணும், ரியல் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி தரணும். அதே சமயத்தில் இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் பார்த்தீங்களா இது ஒரு சாம்பிள் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணின்னு கொடுக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சர் நெட்வொர்க்கோட ஒட்டுமொத்த ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ வந்து இதோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரேட்டர் மாடல் ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் நெட்வொர்க் இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஜின்னு வந்து சொல்கிறாங்க. லேர்ன்ஸ் டு கேப்சர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மீன் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு இமேஜஸ் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூமன் ஃபேஸஸ் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோன்னா ஹியூமனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சில வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் சைட் போன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து ஷேப்பில் இருக்கும், ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு அவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து இருக்கும். அவங்களுடைய ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வேறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பு டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சர் நெட்வொர்க் வந்து ஜி வந்து லேர்ன் வந்து பண்ண போகுது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் மாடல் ஜி. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கிரிமினேட்டர் மாடல் டி என்ன பண்ண போகுதுன்னா எஸ்டிமேட்ஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ சாம்பிள் கேம் ஃப்ரம் இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு இமேஜஸ் வந்து மீன் பண்ணுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடல் வந்து ட்ரைனிங் நடக்கக்குள்ள ரேண்டமாக ஒரு ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் என்ன பண்ண போகுதுன்னா இப்போ ஒரு இமேஜஸ் கொடுத்தோன்னா அதோட ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கண்டுபிடிக்கும். அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா லைக் 0 to 1. இதில் நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா சிக்மைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சிக்மைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் 0 to 1. இந்த சிக்மைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 or 1, மேல் ஆர் ஃபீமேல். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்மைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிக்மைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன மாதிரியான லாஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம்னா பைனரி கிராஸ் அண்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன். இந்த பைனரி கிராஸ் அண்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஆர் ஃபேக் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0s or 1s இருக்குன்னா நீங்கள் என்ன மாதிரியான லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா இந்த பைனரி கிராஸ் அண்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெட்வொர்க் வந்து ட்ரைன் ஆகக்குள்ள ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் கொடுத்து ஜஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கெட் பண்ண போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 0.8க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ரியல் இமேஜ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் வந்து ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சுன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கண்டுபிடிச்சிருச்சு, ரியல் வேர்ல்டு இமேஜஸை ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்தோம்னா அது என்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கணும்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். சப்போஸ் ஃபேக்குன்னு வந்து கரெக்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து லாஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். சப்போஸ் இந்த ஜென்ரேட்டர் ஒரு சாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சுன்னா
இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு லாஸ் வந்து நமக்கு என்னென்னா டிக்ரீஸ் வந்து ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிட் நெட்வொர்க்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மின்மேக்ஸ் கேம் பிட்வீன் டூ நெட்வொர்க்ஸ். யார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த நெட்வொர்க்கோடைய வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரேட்டர் நெட்வொர்க் ஜி டேக்ஸ் ரேண்டம் நாய்ஸ். இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 100 டைமென்ஷனில் இருக்கிற ஒரு ரேண்டம் டேட்டாவாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு இது என்ன பண்ணுன்னா நாய்ஸ் வந்து ஆட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வந்து ஒரு சாம்பிள் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் டேட்டா அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ZFZ அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் ரிசீவ்ஸ் எய்தர் ரியல் இமேஜ் எக்ஸ் ஆர் ஜென்ரேட் இமேஜ் ZFZ. இது என்ன பண்ண போகுதுன்னா இந்த ரெண்டு கிடைக்கிற டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதை என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கண்டுபிடிக்க போகுது. இதர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஆர் ஃபேக்கு. அவுட்புட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த DFX இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர்லேருந்து ஒரு சாம்பிள் வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா DZFZ இருக்குது பார்த்தீங்கன்னா இது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கோஸ் இன்ட்டு லாஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு நமக்கு என்ன போகுதுன்னா மாடலோடைய லாஸ் வந்து நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகுது. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்குடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கை பற்றி குயிக் ரீகால் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2 நெட்வொர்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர். இந்த ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேட்ரிக்ஸ் டேட்டா 1 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் டேட்டா கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள். இந்த நாய்ஸி டேட்டாவை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் கொடுத்துருக்க இமேஜஸ் வந்து ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ண போது ரியல் ஆர் ஃபேக் அப்படின்றத கண்டுபிடிக்க போதும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் DFX. ஸோ இதில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லைக் இந்த இசட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா எக்ஸ் P of Z G of Z DFX. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரியல் டேட்டாலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேண்டமாக ஒரு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து ஜஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா எக்ஸ். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு டேட்டா எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா P of Z டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் என்ன பண்ண போதுன்னா இந்த லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள் வச்சு ஒரு ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த P of Z வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃப்ரம் P of Z ப்ராபபிலிட்டி ஆஃப் Z. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காசியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சாம்பிள் இமேஜஸ் கொடுத்து ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ZFZ டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் DFX. வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்கை பற்றி. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து போய்க்கிறேன். இங்கே வந்து டைப் பண்ணுறேன் GAN இன் டீப் லேர்னிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது. பட் நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸை டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து ஜஸ்ட்டு ரியலாக ஃபேக் அப்படின்றத இந்த டிஸ்கிரிமினேட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்கிடெக்சரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் செட்டில் சில இமேஜஸ் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸஸ்லாம் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் டேட்டா. இந்த நாய்ஸ் டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் இன்புட்டாக கொடுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் செட்டில் இருக்க இமேஜஸ்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல் வேர்ல்டு இமேஜஸை கொடுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணோம். இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸை கொடுத்து ஜஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் அண்டு ஃபேக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது. பட் ஆனால் எல்லா ஆர்கிடெக்சருமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே வந்து இருக்கவே மாட்டாங்க இந்த பாய் அண்ட் கேளு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டியை லேர்ன் பண்ணி ரேண்டமாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் எடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஆர்கிடெக்சர்லாம் நிறையா இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளாக்ஸ்லாம் இருக்கும்.
இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சிலேட்டர் கூட ஒரே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது என்ன மாதிரியான டேட்டாவாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சிலேட்டரோட அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீக்ஸை போய் ஓப்பன் பண்ணி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த லேண்ட் குட் ஃபெலோ. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CNN ஆர்கிடெக்சர் தான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா லாஸ் ஃபங்க்ஷன் லாக் டி Z இசட் ஆஃப் ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் டைஸ் டு மினிமைஸ் த லாஸ் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜி, அதுக்கப்புறம் ஜி ஆஃப் இசட்ஐ, அதுக்கப்புறம் டி ஜி ஆஃப் இசட்ஐ. இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட ஃபார்முலா தான் இது எல்லாமே. ஸோ டிஸ்கிரிமினேட்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனரி கிராஸ் சென்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மின் மேக்ஸ் லாஸ். ஸோ லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆர்கிடெக்சர், கேனோட ஆர்கிடெக்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங், ப்ராக்ரஷன், டிஸ்கிரிமினேட்டர், அடாப்டேஷன், ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர், இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா, இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து வெண்ணிலா வந்து கேன் வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்கோடர், டிகோடர். அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலேயர் பேசப்போ நியூரல் நெட்வொர்க்கை பற்றி பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனிலா கேனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் கேனு. ஸோ கண்டிஷன் கேனை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் கன்வல்யூஷன் கேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீப் கன்வல்யூஷன் கேன் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CNN பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாப்லேசியன் பிரமிடு கேனு. ஸோ அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இமேஜஸோட குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த எஸ்ஆர் கேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெசல்யூஷன் கேனு. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை வந்து ஜஸ்ட் வந்து லேர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இமேஜஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதோட ஃபைல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன் இமேஜ் ஜென்ரேஷன் யூஸிங் கேன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஐபிஎன்போ ஃபைல். ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் கொலாப் நோட்புக்கில் அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் வந்து போய்க்கிறேன். ஸோ இங்கே டைப் பண்ணுறேன் கூகுள் கொலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கொலாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்லோட் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎன்போ ஃபைலில் இங்கே வந்து ட்ராக் அண்டு ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்ணுறோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் நோட்புக்கோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம அங்கே எல்லா ஃபைல்ஸ் டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் வந்து பண்ணுறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரேம் மெமரியில் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மெமரி தான். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் வந்து டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஃபைல்ஸ் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் கொலாப் நோட் புக்லேருந்து போய்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த ரேம்ன்றது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மெமரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்ணி நம்ம ட்ரைனான மாடலை என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் ட்ரைவ்க்குள்ளே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ட்ரைனான மாடலை அக்சஸ் பண்ணி மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் google.colab இம்போர்ட் ட்ரைவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா drive.mount கொடுத்தோம்னா நமக்கு என்ன அக்கௌண்ட் வேணும், நமக்கு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வேணுமோ அந்த ட்ரைவ் வந்து நமக்கு என்னென்னா மவுண்ட் வந்து ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் நோட் புக்கோடைய இன்ஃபர்மேஷன். இந்த கூகுள் கொலாப் நோட் புக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிஇ பைத்தான் பேஸ்டு ஐடிஇ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பைத்தான் கோடு தான் வந்து டெவலப் வந்து பண்ண முடியும். ரிமைனிங் லாங்குவேஜோட கோடெலாம் வந்து நம்ம என்னென்னா இதில் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணாங்கன்னா கூகுள் வந்து டெவலப் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் பேஸ்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஈத்தர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கிளவுட் நோட்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபி வந்து ஃப்ரீயாக தராங்க. ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜிபி வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மாடல் வந்து நம்ம ட்ரைன் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவோட சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் வந்து ரீட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுடைய மாடல் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் ஜிபியை வச்சு நீங்கள் என்னென்ன ட்ரைன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சிபியில் வந்து உங்கள் மாடல் வந்து ட்ரைன் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். ஸோ சிபிஇ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து ஜிபியில் வந்து ட்ரைன் பண்ணுறீங்க, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டில் ட்ரைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுடைய மாடல் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிடணும். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் வந்து ஆகும். ஸோ அதான் அதோடைய இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் வந்து செல் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டை எங்கேருந்து கலெக்ஷன் வந்து பண்ண போகிறோம்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் காகல். ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். நம்ம என்ன டேட்டா செட்டை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த சிலாப் டேட்டா செட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலப்ரேட் டேட்டா செட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh வந்து இமேஜஸ் வந்து இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டேட்டா செட்டை டவுன்லோட் எப்படி பண்ண போகிறோம்னா ரேண்டமாக போய்ட்டு வந்து டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ஏபிஐ கீ வச்சு டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த காகல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட ஏபிஐ கீ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோடைய நேமை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து போய்க்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் போட்டுடுறேன். இதை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணனா இந்த டேட்டா செட்டோடைய ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனே கிடச்சிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா செட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலாப் ஃபேஸஸ் ஆட்ரிபியூட்ஸ் சிலாப் ஏ டேட்டா செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரிட்டி டேட்டா செட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோடைய இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2,02,000 வந்து டேட்டா வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் செலிபிரிட்டி இந்த உலகத்தில் செலிபிரிட்டிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இமேஜஸ் தான் ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. பட் நேம்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபைஸ் ஆர் நாட் கிவன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40 பைனரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. அண்டர்ஷன் பெர் இமேஜ். அதுக்கப்புறம் 5 லேண்ட்மார்க்ஸ் லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா செட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணணும்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இங்கேருந்து கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டு இதோட ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோல்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா சப் ஃபோல்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ ஜிபின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.45 ஜிபி. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோடு வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு டவுன்லோட் பண்ண போகிறோம்னா இந்த காகலோட ஏபிஐ கீ. ஸோ நீங்கள் ஏபிஐ கீ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா ஒன்ஸ் இந்த இதை வந்து சைன்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏபிஐ சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ டோக்கன் சொல்லிட்டு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஆகிடும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட்டை வந்து டவுன்லோடு வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா google.colab இம்போர்ட் ஃபைல்ஸ் டாட் அப்லோடு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காகுல்.json ஒரு ஃபைல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஜஸ்ட்டு கூகுள் கொலாப் நோட்புக்கில் அப்லோட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இருக்கா அப்படின்றத செக் வந்து பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபுண்டோட கமாண்டு எல்எஸ் கமாண்டு. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்குது ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும் இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா காகுலை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறோம். எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணுறோம். எந்த கமெண்ட் வச்சுன்னா mkdir கமெண்ட் வச்சு என்ன நேமில் வந்து கிரியேட் பண்ணுறோன்னா .kaggle அப்படின்ற நேமில் வந்து கிரியேட் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா காப்பி சிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு கமெண்ட் காப்பி இந்த காகல்.json என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன பப்ளிக் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் நோட் புக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக pwd
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபோல்டருக்கும், இந்த காகுல்.json பர்மிஷன் வந்து குடுக்கணும். chmod ஜஸ்ட் அந்த பர்மிஷன். இதோட பர்மிஷனுடைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 600. இத குடுத்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க இந்த காகுல்.jsonன்ற ஃபைல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். கூகுள் டிரைவ்க்குள்ள. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் டிரைவ் வந்து மவுண்ட் வந்து பண்ணியிருப்போம். கண்டென்ட், ஜி டிரைவ், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மை டிரைவ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நேம். ஸோ இந்த ஃபோல்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கூகுள் டிரைவ்க்குள்ள இந்த கிரியேட் வந்து பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த ஃபோல்டரோட பாத் நமக்கு வந்து இல்லைன்னா, இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதை வச்சுன்னா இந்த os.mkdir வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா செட்டோடைய நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா, காகுலோட கமாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா செட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கமாண்டு தான் டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆகிடும். என்ன ஃபைல் ஃபார்மேட்லனா, ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில். சிலம் டேட்டா செட் ஜிப்பு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜிப் ஃபைலை நம்ம என்ன பண்ண போறோம்னா, கூகுள் டிரைவ்க்குள்ள வந்து மூவ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்போம். இமேஜ் ஜெனரேஷன் யூசிங் கேன் சொல்லிட்டு ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டேட்டா செட் வந்து மூவ் வந்து பண்ண போறோம். எம்இன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உபுண்டு கமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபைல் வந்து மூவ் பண்ண போறோம், எங்க மூவ் பண்ண போறோம் அப்படின்றது தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் டிரைவ்க்குள்ள வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்சிப் வந்து பண்ணுறோம். அன்சிப் பண்ணுறதுக்கு இதான் கமெண்டு அன்சிப்பு. இது வந்து ஜிப் ஃபைலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, -t டாட் டாட்ன்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் வந்து ஆகிடும். அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா நமக்கு என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆகிடும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, ஜிப் ஃபைலு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஃபோல்டரோட பாத் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். பாத்துன்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த ஃபோல்டரில் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டோர் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து சாம்பிள் லேட்டன் வெக்டர். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேனோட ஆர்கிடெக்சரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு சாம்பிள் லேட்டன் வெக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ரேண்டமாக ஒரு டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்க போது, நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேட்ச் சைஸ்னால் எத்தனை பேட்ச் சைஸ் வேணும், டைமென்ஷன் நீங்கள் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 50, 150, 200 ஸோ நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். இந்த டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலாக அந்த நாய்ஸை வந்து ஜெனரேட் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும்னா, பேட்ச் சைஸ் எத்தனை வந்து பேட்ச் சைஸு, அதுக்கப்புறம் டைமென்ஷன் 100 லைக் வந்து பார்த்தீங்கன்னா 50 200 ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, அதை என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து ஜிபிக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ டார்ச்சர் ரேண்டம். ஸோ ரேண்டம் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரேண்டம் டேட்டாவை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிள் லேட்டர் வெக்டார்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷன். இந்த சேவ் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற இமேஜஸ், அதாவது பிக்சல் டேட்டா கொடுத்தோம்னா, அது என்ன பண்ணி கொடுக்கணும்னா, சேவ் வந்து பண்ணி கொடுத்துரும் வித் கிவன் ஃபைல் நேம். இந்த இடத்துல நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, இந்த இமேஜஸோட டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சல் டேட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா 3, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஹைட்டு வித் சேனல். கிரேஸ்கல் இமேஜஸாக இருந்தால் சேனல் வந்து 1, இதே கலர் இமேஜஸாக இருந்தால் சேனல் வந்து 3. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, இந்த இஃப் கண்டிஷனில் சேனலோடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதாவது ஹைட்டு வித் சேனல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். சப்போஸ் இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து இந்த பிக்சலோடைய இது இருக்குது பார்த்தீங்களா, சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, இமேஜ் டேட்டா ஷேப் வந்து 0 வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இந்த 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1 வித் ஹைட்டு. ஸோ அதை என்ன பண்ணிடுறோன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்கொயர் வந்து பண்ணிடுறோம். ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்ரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிமூவ் சிங்கிள் சேனல் டைமென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே கலர் இமேஜஸாக இருந்ததுன்னா, அதோட சேனலோடைய டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபியாக இருக்கலாம், ஆர் பிஜிஆராக வந்து இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து எந்த பொசிஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் என்ன பண்ணிடுறோன்னா, லாஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணிடுறோம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஹைட்டு வித் சேனல் சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் டேட்டான்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்சர் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரே ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பிஎன்ஜி சேவ் கொடுத்தோன்னா இந்த பர்டிகுலர் வந்து ஃபைல் நேமில் வந்து நமக்கு வந்து சேவ் வந்து ஆகிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் அண்ட் சேவ் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா img1 டேட்டா, img2 டேட்டா, ஃபைல் நேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இமேஜஸ் வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலாக இருந்ததுன்னா இப்போ கிரேஸ்கேல் இருந்தால் ஜஸ்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுறோம். கலர் இமேஜஸ் இருந்தால் அதோடைய சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இந்த லாஸ்ட் பொசிஷன் வந்து மூவ் பண்ணிடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம், செகண்ட் இமேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து அரே ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சாரில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பில்லர் லைப்ரரி வச்சு அரேவாக கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் வித்தை வந்து கண்டுபிடிக்கிறோம். வித்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹைட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டை எடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வித் ரீசைஸ் வந்து பண்ணி ஆர்ஜிபி இமேஜஸ் ஃபார்மேட்டில் ஜஸ்ட் வந்து சேவ் வந்து பண்ணிடுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பைனட் இம்ஜி பேஸ்ட் வந்து பண்ணிடுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேவ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ட்ரைன் பண்ணக்குள்ள சில இமேஜஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டரோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ஃபங்க்ஷன் மூலமாக ஜஸ்ட் வந்து செக் வந்து பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குறோன்னா ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பேத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓஎஸ்டார் பாத்தில் டேரக்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த டேரக்டரியை வந்து பாத் வந்து கெட் பண்ணிக்கிறோம். கெட் பண்ணதுக்கப்புறம் இது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து டேட்டா இருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இஃப் நாட் ஓஎஸ்டார் பாத் எக்ஸிஸ்ட், சப்போஸ் இந்த ஃபோல்டருடைய பாத் வந்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூவாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தில். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்ட் ஓகே ட்ரூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் ஓகே கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போது ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரியோட பாத் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன் ஸ்டெப்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போதுன்னா சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் வந்து பண்ண போகுது. ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு, இது வந்து டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கு, இதுக்கப்புறம் ஆப்டிமைசர் ஜி, அதுக்கப்புறம் இமேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸோட ஷேப்ஸ் வந்து கெட் பண்ணிக்குது. இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சாம்பிள் ஃப்ரம் ஜென்ரேட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனரி கிராஸ் என்ட்ரோபி வந்து ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைன் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்குக்கு. ஸோ அதே தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைனை வந்து ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எல்லா கோடுமே இதில் வந்து இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் லாஸு, டிஸ்கிரிமினேட் லாஸு, அதுக்கப்புறம் ரன்னிங் டிஎஃப்எக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 0ன்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். மாடல் வந்து ட்ரைனிங் வந்து ஆக போகுது. நம்ம இமேஜஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கூடாக்கு வந்து கொடுத்துட்றோம். மாடல் வந்து ட்ரைனிங்கோட ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கோட ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டி அண்டு ஜிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் லாஸஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு இருக்குது. லாஸஸை என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எப்போல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்சஸ் வந்து இது ஆகுதோ ஜஸ்ட் இந்த டிஸ்பிளே வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லாஸஸ் எல்லாமே டிஸ்பிளே வந்து பண்ணி நமக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிட்டர்னுன்ற ஒரு ஃபங்க்ஷன். மாடல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே தான் வந்து நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸு ஜஸ்ட் வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பேராமீட்டர்லாம் கொடுத்து டேட்டா செட் வந்து லோட் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு, டிஸ்கிரிமினேட்டருக்கு இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். மாடலோட சம்மரிஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஆப்டிமைசேஷன் என்ன ஆப்டிமைசேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஆடம் ஆப்டிமைசேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்டிமைசேஷனோட பேராமீட்டர் லேர்னிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்மளுடைய வெயிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாமல் ஸ்லோவாக அப்டேட் பண்ணுமா அப்படின்றது. அதுக்கப்புறம் பேராமீட்டரை கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிஷியல் வெயிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணி இந்த நெட்வொர்க் எல்லாமே கூடாக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த மாடலோட இது இருக்குது பார்த்திங்களா, இமேஜஸ் எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து ஜஸ்ட் வந்து சேவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ சேவ் இமேஜ் கிரிட் நமக்கு வந்து சேவ் வந்து பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ எப்போச்சஸ் வந்து ட்ரைன் பண்ண போகிறோம் அப்படின்றது. இது லாஸஸ்ஸு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுக்கிறோம், ஆவரேஜ் எடுத்து இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் நமக்கு மாடலுடைய லாஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்போல்லாம் சேவ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சீரிஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிபியூ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா 42, பேட்ச் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து 512, எவ்வளோ எப்போச்சஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம்னா 50 எப்போச்சஸ். அதுக்கப்புறம் லேர்னிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.0
1 அதுக்கப்புறம் லேட்டன்ட் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ அதுக்கப்புறம் கூட இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோம், இல்லைனா சிபியூல போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ரெயின்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி மாடலில் ட்ரெயின் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 எப்ஹெச்எஸ் வரைக்கும் ட்ரெயின் வந்து பண்ணிட்டேன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயின் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து ஆகும். ஸோ இது வந்து ட்ரெயின் அகெயின் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா 1 பை 1 நீங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 எப்ஹெச்எஸ் இல்லைன்னா 200 எப்ஹெச்எஸ் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அந்த ரியல் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரியல் இமேஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 160 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 160ன்னு சொல்லிட்டு 117 எடுத்துக்கிறேன். 170 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 எப்ஹெச்எஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணேன்னா 8500 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை டிவைடட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மினிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸு. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா ட்ரெயின் வந்து பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கூகுள் ட்ரைவ் வந்து அமௌண்ட் வந்து பண்ணிக்கிறேன். கனெக்ட் டு கூகுள் ட்ரைவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ, அகெயின் வந்து கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரன் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காகல் ஜேசன் இருக்குது பார்த்திங்களா, ஆல்ரெடி நான் டவுன்லோட் வந்து பண்ணியிருப்பேன், டவுன்லோட்ஸில் இருக்கும். இந்த காகல் ஜேசன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோடு வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ட்ரைவ், மை ட்ரைவ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் வந்து ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோல்டரோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் யூஸிங் கேன். இமேஜ் ஜென்ரேஷன் யூஸிங் கேன் சொல்லிட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்திங்களா, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுட்டேன், இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் இமேஜஸ் நான் ஆல்ரெடி டைம் பண்ணேன் பார்த்திங்களா, அதோடய அவுட்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன்னா அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய எப்ரோச்சஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டான இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 எப்ரோச்சஸ் தான் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எப்ரோச்சஸ் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸே இல்லாத இமேஜஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் இமேஜஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு அவுட்புட்டாக ஃபேக் இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன், க்ளோஸ் ஆல் டேப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட்டு இந்த சைடில் வந்து மூவ் பண்ணிடுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்டா செட் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் ரன் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போகிறதுனால சில செல்ஸை மட்டும் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரன் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டேட்டா செட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து எல்லாமே வந்து ரன் வந்து பண்ணிக்கிறேன்.
இது ஆக்சுவலி வேணாம், டெலீட் பண்ணிடுறேன். இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் மாடலு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடலுடைய சம்மரி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் சேவ் மாடல், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து கிரிட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு மாடலுடைய இனிஷியல் வெயிட்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடியன்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஃப்ரம் ஜென்ரேட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா G, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ரன் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி ட்ரைன் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாடல் இன்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஜென்ரேட் இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட்டிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ண போகிறோம். இந்த இமேஜஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்குது பார்த்திங்களா, வேறு ஒரு அவுட்புட் கிடைக்கும். நம்ம ரேண்டமாக என்ன பண்ணியிருக்கோன்னா சில இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிரிட், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. நம்ம இன்னும் நிறைய எபோச்சஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும். லைக் வந்து பார்த்திங்கன்னா 2000, 5000, 10,000 அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணோன்னா இந்த இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸே இருக்காது. இமேஜஸ் வந்து கிளியராக வந்திருக்கும். ஸோ ஃபேஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த என்டையர் ஜென்ரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்கை பற்றி நான் ஆர்கிடெக்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஜென்ரேட்டர்னா என்ன, டிஸ்கிரிமினேட்டர்னா என்ன, லாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க்கில் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய தாட்ஸ் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் வந்து பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாமா மாடல் கூட எப்படி சேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லாமாவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மெட்டா ஏ. ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மெட்டா தான் வந்து டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா LLMோட ஒரு மாடல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லாமாவோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேட்பாட் மாடல் இருக்குது. அந்த மாடல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட் வந்து கெட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா கூகுள் போயிட்டு இங்கே வந்து கொலாப் வந்து டைப் பண்ணிக்கிறேன். கூகுள் கொலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு கொலாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த IPnB ஃபைல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோடை 1 by 1 எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அகிங் ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா லாமாவோடைய அகிங் ஃபேஸோட ரெப்பாசிட்டரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகிங் ஃபேஸ் ப்ராஜெக்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாமாவோட ரெப்பாசிட்டரியோட நேமு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. இந்த லாமாலே ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா லாமான்னு சொல்லிவிட்டு லாமாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ஷன் வந்து இருக்குது. அந்த வேர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா லாமா இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்குது. மெட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேராமீட்டரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 405. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ஓப்பன் சோர்ஸு பெரிய மாடல் இந்த பில்லியனில் இருக்கிறது
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, DeepSeek வந்து ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 671 வந்து பில்லியன் பாராமீட்டர். இதில வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரன் பண்ண முடியாது. இது 3மே ரன் பண்ண முடியாது நம்மளால. இதுவும் ரன் பண்ண முடியாது. இதுவும் ரன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ரன் பண்ணிக்கலாம். லோக்கல் வந்து இதில பண்ணிக்கலாம். கொலாப்ல உங்க நெட் லோக்கல் மெஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறையா இது இருந்தா நீங்க அத வந்து ரன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து போயிட போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இம்போர்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொடுத்தா போதும். நமக்கு என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இம்போர்ட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டார்ச், ஆக்ஸலரேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அகைன் ஃபேஸ் போயிட்டு இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன் இருக்கும். அந்த டோக்கன் வந்து கெட் பண்ண போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஃபேஸ் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து சைன் அப் பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க சைன் அப் பண்ணலனா சைன் இன் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க இடத்துல அக்சஸ் டோக்கன் இருக்கும். அத வந்து ஜஸ்ட்டு குடுத்துடுறேன். நீங்க வந்து கிரியேட் டோக்கன் குடுக்கக்குள்ள என்ன பண்ணணும்னா, லாமா டோக்கன் சொல்லிட்டு இங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. லாமா மாடல். என்னென்ன குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இத செலக்ட் கொடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து கிரியேட் வந்து ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாரி வந்துரும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கிறத கெட் பண்ணி பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத ரன் பண்ணி ஜஸ்ட்டு இங்க கேட்கும். இங்க குடுத்துடலாம். ஓகே குடுத்துட்டு, நோ குடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லா லாகின் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால மாடல் வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மெட்டால நீங்க ஏதோ ஒரு மாடல் வந்து அக்சஸ் வந்து பண்ணணும்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரி அண்ட் சென்ட் ரிக்வெஸ்ட் டூ அக்சஸ் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத குடுக்கணும். நான் ஆல்ரெடி குடுத்துட்டேன் அது எல்லாமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாடல்னா கூட. நீங்க வந்து அக்சஸ் வந்து பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஸோ அக்ரீட் வந்து குடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இம்போர்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஆட்டோ டோக்கனைசேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் டார்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் லாமால இருக்க லாமால 2வது வெர்ஷன். செகண்ட் வெர்ஷனு சாட் 7 பில்லியன் பாராமீட்டர். ப்ரீவியஸா நம்ம பார்த்தது வந்து 2 பில்லியன் பாராமீட்டர் தான். இது வந்து 7 பில்லியன் பாராமீட்டர். சாட் மாடல். இது வந்து சாட் HF. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கு பார்த்தீங்களா, மாடலோட ஃபைல் எல்லாமே டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும். இதில தான் நமக்கு என்னன்னா மாடல் வந்து டவுன்லோட் வந்து ஆகும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். எவ்வளோ நேரம்னா, ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிட் வந்து பண்ணணும். அதுக்குள்ள நம்ம என்ன பார்க்கலாம்னா, சில இன்ஃபர்மேஷன பத்தி பார்த்துக்கலாம். இந்த லாமா மாடல் பத்தி. லாமால ஒண்ணுமே கிடையாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் மாரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வந்து ஷூட்ஸு, மேக்ஸ் ஜென்னு, ப்ராம்ப்ட்டு எல்லாமே குடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இருக்கு. இதுலயே சில பேர் வந்து ஃபைன் டியூன் பண்ணி போட்டிருப்பாங்க. குவான்டைசேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. நெறைய வெர்ஷன்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த மெட்டால இங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து லாமாவோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்கு. 4 வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாமா 4 அதுக்கப்புறம் ஏதோ நேம் குடுத்துருக்காங்க. ஜெமினி இதோட கம்பேரிசன்லாம் குடுத்துருக்காங்க. லாமாக்கும் மித்த இதுக்கும் கம்பேரிசன் வந்து குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இத ஓப்பன் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வந்துட்டீங்கன்னா, இதில நெறைய மாடல் வந்து இருக்கும். மாடல் கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாடல் வச்சிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. சில இத ரன் பண்ண முடியும். சில இத வந்து ரன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 3 இவ்வளோ மாடல் வந்து வச்சிருக்காங்க. 34 பில்லியன்ல இருக்கு. அதுக்கப்புறம் லாமா 1 இருக்கு. லாமா 2 இருக்கு. லாமா 3 இருக்கு. லாமா 4 இருக்கு. இவ்வளோ மாடல் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோடு பேஸ் பண்ணி இருக்கும். இதெல்லாம் வந்து கோட பேஸ் பண்ணி இருக்கிற மாடல் இது. ஸ்பெசிஃபிக்கா கோட் எழுதுறோம் பார்த்தீங்களா, அதுக்கான அவுட்புட் வந்து குடுக்கறதுக்காக. இது வந்து விஷன். விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து ரிலீஸ் வந்து பண்ணாங்க. அந்த 3.2 சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டோம்னா, அதுலேருந்து ஆன்சர் வந்து குடுக்கும். இது வந்து விஷன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அதாவது இமேஜஸும் டெக்ஸ்ட்ட வச்சு ட்ரெயின் வந்து பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷன். இது வந்து நம்மளால ரன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 90 பில்லியன் 90 பில்லியன்லாம் ரன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 150 ஜிபி வந்து ரேம் வந்து தேவைப்படும்னு நெனைக்கிறேன். அதுக்கு மேலயும் தேவைப்படலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9.8 அதுக்கப்புறம் 3 ஜிபி. இந்த மாரி வந்து ஜிபி கணக்குல வந்து இருக்கு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்எல்எம் பைப்லைனுக்குள்ள வந்து ஸ்டோர் வந்து ஆகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம், டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ மாடல் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ரெசிஷன் வந்து கொடுத்துருக்கோம். FP32னா ஃபுல் ப்ரெசிஷன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா பிட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 32 பிட் இருக்கும். இதில் வந்து 16 பிட் வந்து இருக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வேல்யூ எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் இதில். அதுக்கப்புறம் டிவைஸ் மேப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போகிறோம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான கோடு இதுதான். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் எல்எல்எம் பைப்லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ப்ராம்ப்ட்டு, சாம்பிள், டாப்கே வந்து பார்த்திங்கன்னா எதில் மேட்சஸ் ஆகுதோ அதெல்லாம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் சீக்வன்ஸ் வந்து 1, அதுக்கப்புறம் ஈவோஸ் டோக்கன் ஐடி மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 256 அந்த டோக்கன் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஜெக்டை பற்றி கேட்குறோம். ஐ எம் ஏ ப்ரோக்ராமர் அண்டு பைத்தான் இஸ் மை ஃபேவரட் லாங்குவேஜ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஏ சிம்பிள் சின்டாக்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இதை ரன் பண்ணி ஜஸ்ட் மாடல் கிட்ட அவுட் பண்ணி வந்து கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதே ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருச்சு. இது வந்து நம்மளோட இன்புட் ப்ராம்ப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. கம்பேரிசன்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின். ஸோ ஹவு டு கெட் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அது லேர்ன் பண்ணதுலேருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுலேருந்து நமக்கு என்னென்னா அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு வந்து இன்புட் வந்து நம்ம வந்து பாய் சொல்லணுமா, அதுக்கப்புறம் குவைட் பண்ணிக்கணுமா, எக்ஸின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலுக்கு யூசர் இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் வந்து பாய் கொடுத்துக்கலாம். ஸோ அது குட் பை வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா இதை ரன் பண்ணி குவைட் வந்து கொடுத்துக்கலாம், குட் பை, அதுக்கப்புறம் எக்ஸிட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிறது மட்டும்தான் இதை கொடுக்கும். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து ஹலோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாடல் கூட ஜென்ரலாக வந்து சேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு காப்பி பண்ணிவிட்டு ஸோ யூசர் இன்புட் வந்து நம்ம கேட்கலாம். ஸோ ஒயில் ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஒயில் ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் யூசர் இன்புட் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்க போகிறோம். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோ வந்து சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அலோ மட்டும் ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஐயோ ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணவே இல்லை, பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இது ரிட்டன் ஆக்சுவலி வந்து பண்ணோம். ஆக்சுவலி ரிட்டன் வந்து பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இங்கேயே பிரிண்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஹலோ. ஸோ இப்போ என்னென்னா நம்ம கேட்க ஆன்சர் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இந்த இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்கலான்னா ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்குன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ நம்ம கேட்டது. ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங், இட்ஸ் ஏ நைஸ் டு மீட் யூ, இஸ் தேர் எனி திங் யூ வுட் லைக் டு டாக் அபவுட் ஆர் டாஸ்க். நெக்ஸ்ட் வந்து கேட்டு பார்க்கலாமா, வாட் இஸ் ஏஐ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து இன்புட் வந்து நம்ம வந்து
பாய் சொல்லணுமா, அதுக்கப்புறம் குவைட் பண்ணிக்கணுமா, எக்ஸின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலுக்கு யூசர் இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் வந்து பாய் கொடுத்துக்கலாம். ஸோ அது குட் பை வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா இதை ரன் பண்ணி குவைட் வந்து கொடுத்துக்கலாம், குட் பை. அதுக்கப்புறம் எக்ஸிட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிறது மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து அலோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாடல் கூட ஜென்ரலாக வந்து சேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு காப்பி பண்ணிவிட்டு ஸோ யூசர் இன்புட் வந்து நம்ம கேட்கலாம். ஸோ ஒயில் ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஒயில் ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் யூசர் இன்புட் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்க போகிறோம். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோ வந்து சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அலோ மட்டும் ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஐயோ, ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணவே இல்லை, பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இது ரிட்டன் ஆக்சுவலி வந்து பண்ணோம். ஆக்சுவலி ரிட்டன் வந்து பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இங்கேயே பிரிண்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஹலோ. ஸோ இப்போ என்னென்னா நம்ம கேட்க ஆன்சர் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இந்த இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்கலான்னா ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்குன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ நம்ம கேட்டது. ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங், இட்ஸ் ஏ நைஸ் டு மீட் யூ, இஸ் தேர் எனி திங் யூ வுட் லைக் டு டாக் அபவுட் ஆர் டாஸ்க். நெக்ஸ்ட் வந்து கேட்டு பார்க்கலாமா, வாட் இஸ் ஏஐ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடலை சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் வந்து பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேராஸ் என்எல்பி மாடல்ஸ் கெம்மா கேஷுவல் எல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது அக்சஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மாடலோட இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கேராஸ் என்எல்பி மாடல்ஸ் கெம்மா கேஷுவல் எல்லாம் டாட் ஃப்ரம் ப்ரீசெட் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாடலுடைய வேர்ஷன் வந்து டவுன்லோட் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் எந்த வேர்ஷன் வேணுமோ டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டவுன்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கூகுள் கொலாபில் வந்து ரன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாடலுடைய இன்ஃபரன்ஸ் கோடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸில் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் அதோடைய கலரு, அதுக்கப்புறம் பிளாக் கோட்டில் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் இது வந்து ப்ராம்ப்ட் இனிஷியலைசேஷன். நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா மாடலுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ராம்ப்ட் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம். நீ என்ன மாதிரியான ஆன்சர் வந்து கொடுக்கணும், எப்படி வந்து கொடுக்கணும், சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மாடலுக்கு வந்து கொடுக்குறோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் ஒன்று இனிஷியேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிளாக் கோட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட், அதாவது இன்டென்ட்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருந்தால் அதை என்ன பண்ணிடுறோம்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டோட சைஸ் மேலே பார்த்தோம் பார்த்திங்களா, அதே தான் கிட்டத்தட்ட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டவுனு, இது ஜஸ்ட் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் தான், இது வந்து சேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, அதாவது இந்த மாதிரி தான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் மார்க்கோடைய டவுன், அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கிளாஸ் சேட் ஸ்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில இதெல்லாம் நம்ம வேரியபிள் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் டர்ன் யூசர், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டர்ன் மாடலு, அதுக்கப்புறம் எண்டு டர்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்து கிரியேட் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் இருக்குது. இது வந்து மாடலில் கொடுக்க போகிறோம். மாடல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த செல்ஃப்லைட் மாடலுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அக்சஸ் வந்து பண்ண போகிறோம் இந்த மாடலை. அதுக்கப்புறம் சிஸ்டமு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டுக்குள்ளே வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
கொரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ப்ராம்ப்ட்டு. அந்த ப்ராம்ப்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்து சேவ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ரிட்டர்ன் யூசர் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இதுவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் பண்ணிடுறோம், கன்கார்டினேஷன் வந்து பண்ணிடுறோம் மெசேஜ். இது வந்து செல்ஃப் டாட் எண்டு டர்ன். ஸோ இதை கொடுத்து கன்கார்டினேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி ஆட் டு ஹிஸ்ட்ரி அஸ் மாடலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்ட்ரி வந்து நம்ம அப்பன் பண்ண போகிறோம். அப்புறம் ஜாயின் வந்து பண்ணிடுறோம். இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு ஃபுல் வந்து ப்ராம்ப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ப்ராம்ப்ட் வந்து கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கால் பண்ண போகுது. இந்த இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெசேஜ் கொடுக்க போகிறோம். அப்போ இன்புட் வந்து கொரி, அதாவது ப்ராம்ப்ட்டு. அதை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதில் செல்ஃபோட ஆட் ஹிஸ்ட்ரி மேலே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண படிக்கிற பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் வந்து படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராம்ப்ட்டு. அதுக்கப்புறம் மாடல் ஜென்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் டாட் மாடல் டாட் ஜென்ரேட். இதுதான் என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம 1024 டோக்கன் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது. ரெஸ்பான்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்து இது பண்ணிடுவோம், ஆட் டு ஹிஸ்ட்ரி அஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த செல்லை வந்து இப்போ ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து சேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேட் வந்து நாட் டிஃபைனட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்டோட ஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா கிளாஸு, இது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதில் வந்து கெம்மா மாடல் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் வந்து பண்ணிடுறோம். ஷிஃப்ட் என்டர் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல் மீ இன் எ ஃபியூ வேர்ட்ஸ் ஹவு டு கம்ப்யூட் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 1000. ஸோ இதை கொடுத்தோம்னா இப்போ வந்து ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்குது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொரி வந்து அனலைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு, அதை ட்ரைன் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து கொடுக்க போது இது வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல் மீ இன் எ ஃபியூ வேர்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டோட ப்ராம்ப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ வைட்லி யூஸ்டு மெத்தட் டு கம்ப்யூட் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு கிவன் லிமிட்டு. இட் இன்வால்வ்ஸ் ஐட்டட்லி மார்க்கிங் அவுட்புட் மல்டிபிள் ஆஃப் ஈச் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட கோடை பற்றி கேட்போம். ஸோ நோ இன் பைத்தான் நோ நம்பை ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பைத்தானோட கோடு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து இன்புட்டோட கொரி, இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து கோடு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரியை ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் இன்ஃபரன்ஸை ஃப்ளாஸ்க் அண்ட் என்ஜிராக் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த என்ஜிரா கோடு இதெல்லாம் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த என்ஜிராக்கும் ஃப்ளாஸ்க் என்ஜிராக்கும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா என்ஜிராக்கோட அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து கெட் பண்ணணும். என்ஜிராக் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யுவர் அத்தன்டிகேஷன் டோக்கன் சொல்லிட்டு இருக்கும், அதை காப்பி வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை இங்கே ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வந்து க்ரியேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நியூவாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன நேமில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். index.html. இதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் இந்த index.html கோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா இந்த இப்போ ரன் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து என்ஜிராக்கோட யூஆர்எல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். விசிட் சைட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாட் வித் கெம்மா மாடல் யுவர் மெசேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் வந்து சில கொஸ்டின்லாம் கேட்கலாம். வாட் இஸ் கெம்மா ஏ மாடல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்புட் வந்து கொரி இருக்க பார்த்திங்களா, அது வந்து ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. கெம்மா ஏ மாடல் இஸ் எ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ட்ரைனட் ஆன் எ மேசிவ் டேட்டா செட் ஆஃப் டெக்ஸ்ட் கோட் designed to understand generate human quality text. It is a powerful tool for natural language processing tasks such as. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி கேட்கலாம். ஸோ இங்கே வந்து கேட்கணும் வாட் இஸ்
ஸோ ஜஸ்ட்டு சென்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்புட் கொரி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரி வந்து ப்ராசஸிங் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் அட்டென்ஷன் சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ சென்ட் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் வந்து ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி கேட்கலான்னா வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க் அதை பற்றி கேட்கலாம். சென்டு. இன்புட் கொரி வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நியூரல் நெட்வொர்க்கை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி கேட்கலான்னா வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க் வெயிட்ஸ்ன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். சென்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்ஸை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. இந்த ப்ராஜெக்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸ்க்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்து அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் வந்து பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.